அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன். இன்றைய ஆன்மீக சிந்தனை பத்திரகிரியாரின் மெய்ஞான புலம்பல் பாடல் 36. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஞ்சா அபினுடன் கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிர்தம் பருகுவது எக்காலம். இந்த பாடலோட விளக்கத்தில் பத்திரகிரியார் என்ன குறிப்பிடுறாரு பாருங்க. கஞ்சா அபின் கல்லுண்டு வாடாமல்றார். அப்ப கஞ்சா அபின் கல் இதெல்லாம் போதை வஸ்துக்கள் நம் மதியை மயக்கிவிடும். வாடாமல்னா அதை நாம் எடுத்துக்கொண்டு உடல் அளவிலும் மனதளவிலும் நம்ம என்ன பண்றோம், கெட்டு போறோம். கெட்டு போய் நாமளும் நம்ம உடம்பும் பாதிக்கப்படுது, நம்மளை சார்ந்த சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. யார் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் தவறான போதை வஸ்துக்களை எடுக்கும்போது அந்த குடும்பமும் பாதிக்கப்படும். அப்படி இல்லாமல், ஏன்னா அது என்ன கிடைக்கிது உங்களுக்கு, சிற்றின்பம், சிறிது நேர போதை என்ன பண்ணது கிடைக்குது. ஆனால் பெரும்போதை, அந்த சிவபோதைன்றது பெரும்போதைன்றாங்க. அதில் பஞ்சாமிர்தம் பருகுவது எக்காலம்ன்றார் பத்திரகிரியார். அடுத்த வரியில் பஞ்சாமிர்தம் என்று எதை குறிப்பிடுறார் பார்த்தீங்கன்னா, அந்த கபாலத்தேன் குன்றணி பாலை குறிப்பிடுகிறார். நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியான குண்டலினி சக்தியை மேல் நோக்கி எழ வைத்து சகசாரத்தில் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு அமிர்தம் சுரக்குது. அந்த சிவசக்தி சங்கமத்தோடு அந்த ஜோதியோடு ஒன்றென கலக்கும் பொழுது அங்கு அமிர்தம் குண்டலினி பால் கபாலத்தேன் சுரக்குது. அதை பருகுவது எக்காலம்ன்றார் பத்திரகிரியார். இது சும்மா நம்ம கோயிலில் அபிஷேகம் பண்ணுற பஞ்சாமிர்தத்தை எடுத்துக்கத்தில்லை. அபிஷேகம் என்பது எது? நம் யோக வேள்வியில் நம் உடலில் இட்டு அந்த உயிர் சக்தியை மேல் நோக்கி எழுப்பி அங்கு நம்ம அமிர்தத்தை பருக வேண்டும். நரை பிணி மூப்பு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை எனக்கு எப்பொழுது கிட்டும் என்று ஏகத்தோடு நான் படுற பத்திரகிரியார் இந்த பாடலில் குறிப்பிடுறார். மீண்டும் ஒரு முறை அதை வாசிக்கலாம். கஞ்சா அபினுடன் கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிர்தம் பருகுவதும் எக்காலம். ஆகையால் நண்பர்களே, தீய பழக்க வழக்கங்களை விட்டொழிக்க வேண்டும். போதை வஸ்துக்களுக்கு எப்போதும் அடிமையாக கூடாது. இந்த உடல் உடல் என்பது என்ன உங்களுக்கு, அது ஒரு யோக சாதனம், அது ஒரு கருவி. இந்த உடல் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த உயிர் சக்தியை எழுப்பி இறைத்தன்மையை நமக்குள் உணர முடியும், இறைநிலையை அடைய முடியும். ஆகையால் இந்த உடலை நாம் என்ன பண்ணோம், பேணி காக்க வேண்டும். திருமூலரும் அதைத்தான் குறிப்பிடுறார். பல சித்தர்மார்கள் என்ன பண்றாங்க, உடல் என்பது யோக சாதனம், உடலில் என்பது ஒரு கருவியாக, ஆன்மீகத்தில் உச்சத்தை தொடுவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுறார். ஆக இந்த உடலை கெடுத்து கொள்ளாமல் இந்த பஞ்சாமிர்தம், அந்த கபாலத்தேன் அமிர்தம், இதை பருக வேண்டும். யோக வேள்வியில் வழியும் சகசராரத்தில் வழியும் அந்த பஞ்சாமிர்தத்தை பருக வேண்டும் என்று பத்திரகிரியார் குறிப்பிடுறார். ஆகையால் நண்பர்களே, இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.